الله أكبر الله أكبر الله أكبر. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 நாளில் ஹஜ்ஜு பெருநாள் வருது சார். இந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒழுங்குகள், ஆதாபுகள், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு? பெருநாளுடைய ஆதாபுகள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோமாக்கா தக்பீர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பெருநாளுக்கு முந்தைய நாளே அது ஆரம்பிச்சிருது. அரஃபாவுடைய நாள் சுபுவிலேருந்து ஆரம்பிச்சிருது. சுபுவுடைய இந்த அரஃபான்னா பிறகு 9, சுபுவுக்கு பிறகு தக்பீர் ஆரம்பம். 13வது பிறை ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள் அசர் தொழுகை வரைக்கும் தக்பீர் இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது பைஹக்கி தாரகுத்னிலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம அரஃபாவுடைய சுபுலேருந்து தக்பீர் ஆரம்பிச்சிடறோம். இதில் தக்பீர் முக்கையத், தக்பீர் முத்தலக் 2 வகையாக இருக்குது. முக்கையது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சொல்லுவது. இப்போ அரஃபாவில் ஃபஜ்ரில் ஆரம்பிக்கிறோமா, ஃபஜ்ரு தொழுகை மட்டும் சொல்லுவோம். அப்புறம் லுஹர் தொழுகை பிறகு மட்டும் சொல்லுவோம். அப்புறம் அசர் தொழுகை மட்டும். இது முக்கையது. மகரிபில் இருந்து முத்தலக்கு எப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தொழுகை முடிகிற வரைக்கும், அந்த தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும், அடுத்த நாள் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் இரவு முழுவதும் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது தக்பீர் முத்தலக்குன்னு பேர். சரி, பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சா, அப்புறம் முக்கையதாயிரும். அதுக்கு பிறகு லொஹருக்கு, அசருக்கு, மகரிபு, அது கடைசி நாள் ஐயாமு தஷ்ரீக் கடைசி நாள், பிறகு 13வது கடைசி நாள் அசர் வரைக்கும் அதுவும் முக்கையதாக பேரும். இது சலாசம் சொன்னால் அந்த இது சொல்லணும். அதே போல் அந்த பெருநாள் அன்று குளிப்பது சுன்னத். நியத்து வைக்கிறது, எப்போதும் குளிக்க தான் போகிறோம், எப்போ குளிச்சுட்டு தான் இருக்கிறோம். நியத்து கொண்டு வந்துட்டு அதுவும் வணக்கமாயிடும். இப்போ இஸ்லாத்துடைய சிறப்பு அதானே. இஸ்லாத்து சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பேச்சையும் மூச்சையும் வணக்கமாக மாற்றுவது. நடையும் வணக்கம், உடையும் வணக்கம். குளித்தல் எல்லாரும் செய்கிறது தான். அந்த அன்னைக்கு பெருநாள் தொழுகையின் பெருநாளின் சுன்னத்தான குளியலை குளிக்கிறேன் அப்போ நியத்து வச்சு குளித்தா அப்போ குளியலும் இபாதத் வணக்கமாகி போச்சு. அப்புறம் உடை நண்ட புதிய உடை, அப்புறம் அத்தை புதுமணம் பூசுறது வர்றது. வீட்டிலேருந்து வரும்போது ஒரு வழியாகவும், தொழுகை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்லும்போது இன்னொரு வழியாகவும் செல்லும். அது ஒரு சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெருநாளிலும் இப்படி செய்வார். நோன்பு பெருநாளும் செய்வாங்க, ஹஜ்ஜு பெருநாளும் செய்வாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் நோன்பு பெருநாளாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சாப்பிட்டு தொழுகிறது சுன்னத்து. ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் தொழுதுட்டு சாப்பிட்றது சுன்னத்து. அதனால தான் பள்ளிவாசலாம் சீக்கிரமாக வச்சுருவாங்க. ஓரளவு ரொம்ப சீக்கிரமாக வைக்க மாட்டாங்க. அந்த நோன்பு பெருநாள் தொழுகையை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சீக்கிரமாக இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவங்க கவர்னர் இருக்கும்போது எழுதி அனுப்புகிறாங்க, அஜ்ஜிலில் அல்லஹா வ அஹிரில் ஃபித்ர். நீங்கள் லுஹா அந்த ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை சீக்கிரமாக நடத்துங்க, நோன்பு பெருநாள் தொழுகை பிற்படுத்துங்க. ஏன் நோன்பு பெருநாள் ஏன் பிற்படுத்தணும்? ஃபித்ரா தர்மத்தை கொடுத்துவிட்டு தான் வரணும். அதனால் டைம் வேணும், கொடுத்துட்டு வாங்க அப்புறம் தொழுவுங்க. இங்கே அப்படி இல்லை, தொழுகை முடிச்சது தான் உதவியாக கொடுக்க வேண்டிய இருக்குது, அதை ஏழைகள் கொடுக்க வேண்டிய இருக்குது, சீக்கிரமாக தொழுதுட்டு போங்க அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே சாப்பிட்டு தொழாமல் தொழுவிட்டு சாப்பிட்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட முதலாவது கறியை, உல்ஹிய்யாவுடைய கறியை முதலாவதாக சாப்பிட்றது. தொழுதாச்சா, போனோமா, உதவியாக கொடுத்தோமா, அதில் சில பேர் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது. இதை சில பேர் நம்மளை முதல் கறியை உல்ஹிய்யா கறியை அதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் 12 மணி அவங்க அந்த எல்லாம் அது மயக்கம் போட்டோன்னு வந்திருக்காங்கங்க. என்ன இந்த இப்படியா மார்க்கம் சொல்லுது? ஏங்க முடிஞ்சால் செய்யுங்க, அதுக்கான இப்படியா இல்லை நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு தன்னைத்தானே வருத்தி கொள்ளுது. அது கூடாது மார்க்கத்தில். உடனடியாக செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்ருங்க. தொழுது போனாலும் வேறு சாப்பாடை சாப்பிட்ருங்க. இதான் முறையாகும். இந்த ஆதாபுகளை எல்லாம் பின்பற்றணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.